ஸோ ஹலோ கைஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா நியூரான். ஸோ நியூரான் அட்டமில் மொதல் வீடியோ ஆரம்பிச்சது வந்து மெம்பரைன் பொட்டன்ஷியல் போட்டிருந்தேன். மெம்பரைன் பொட்டன்ஷியலுக்கு அடுத்தபடியாக நியூரான் அப்படின்னு ஒன்று கண்டென்ட் எடுத்து போடுறேன், சரிங்களா? ஸோ இந்த நியூரான் அப்படிங்கிறது என்ன? ஸோ இந்த நியூரான் அப்படிங்கிறது எதை மீன் பண்ணு பார்த்தோம்னா, முக்கியமாக நம்ம பாடி இஸ் மேட் அப் ஆஃப் நியூரான், சரிங்களா? அந்த பாடியை பொறுத்த வரைக்கும் our body is made up of multiple organs and multiple systems, சரிங்களா? அதுல ஒரு அசைவிக்கப்படுற, இப்ப நான் கையை அசைக்கிறேன்னா மசில்ஸ் காரணம், அந்த மசில்ஸ அசைக்க வைக்கிற ஆள், இது அசை, இந்த இது அசை அப்படின்னு சொல்ற ஆளு தான் நமக்கு இந்த நியூரான் அப்படிங்கிற ஒரு வேலை, சரிங்களா? ஸோ இது அந்த நியூரானோட வேலை. ஸோ இப்போ இந்த ஹவு த நியூரான் எங்கெல்லாம் இருக்கு? ஃபர்ஸ்ட் பிரெயின். ஸோ கிளாசிஃபிகேஷன்ஸ் பார்த்தோம்னா மைலினேட்டட், நான் மைலினேட்டட் பிரிப்பாங்க. ஸோ மைலினேஷன், அடுத்து நான் மைலினேஷன் பிரிப்பாங்க. ஸோ இந்த மைலினேஷன், நான் மைலினேஷன் அப்படின்னா என்ன ப்ரோ அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மைலினேஷன் அப்படிங்கிறது கண்டக்ஷன் ஃபாஸ்ட் ஆக்கிறதா இல்லை ஸ்லோ ஆக்கிறதான்னு பொறுத்து மாறும், சரிங்களா? அதான் இந்த மைலினேஷன் பொறுத்து. ஸோ ஹைலி மைலினேட்டட் எங்க இருக்கும் பார்த்தோம்னா மோஸ்ட் காமனா பிரெயின், பர்டிகுலர் ஒயிட் மேட்டர் அப்படிங்கிற ஏரியா. கிரே மேட்டர்ல லீஸ்ட் காமனா நமக்கு மைலினேஷன் ஸ்டேட். ஸோ இந்த மைலினேஷன் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒன்று. ஓகே, குட். அடுத்து பிரெயின்ல எந்த மாதிரி நியூரான்ஸ் இருக்கும்? அந்த பிரெயின், இப்போ சிம்பிளா சொல்றேன், பிரெயின் இஸ் மேட் அப் ஆஃப் மல்டிபிள் பார்ட்ஸ். செரிப்ரம், செரிபெல்லம், ஹார்ன்ஸ், மெடுலா ஆப்ளங்கேட்டா, இந்த மாதிரி நிறைய பார்ட்ஸ். அதுல நியூரான்ஸ் இருக்கும். அந்த நியூரான்ஸ் அப்படியே கீழே டிசெண்ட் ஆகி ஸ்பைனல் கார்டு அப்படின்னு ஒரு ஏரியா ஃபார்ம் ஆகும். இந்த ஸ்பைனல் கார்டில் ஆன்ட்ரிகிரேஹான், போஸ்டேகிரேஹான், ஆன்ட்ரியோயிட் காலம், போஸ்டேவிட் காலம், லேட்ரல் காலம், நிறைய விதமான காலம்ஸ் இருக்கும், நிறைய விதமான ஏரியாஸ் அங்க வருது. டேரக்டா ஸ்பைனல் கார்டுக்கு வந்து டியூ டு சம் ஃபைபர்ஸ், அந்த ஃபைபர்ஸ் வச்ச பேர் தான் ட்ராக்ஸ். அந்த ட்ராக்ஸ்ல இருந்து அங்க வர இம்பல்ஸ் இங்க வந்து, இல்ல இங்க இருந்து போற இம்பல்ஸ் இது வழியா தான் போகிறது. ஸோ இந்த ஸ்பைனல் கார்ட்ல இருந்து பிரியறது தான் பெரிஃபெரல் நர்வ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்பர் லிம்ல இப்படி ஒரு நிறைய குரூப் ஆஃப் நர்வ்ஸ் சேர்ந்து பிரேக்கில் பிளெக்ஸஸ் ஃபார்ம் பண்ணும். அந்த நர்வ்ஸ்குள்ள நிறைய விதமான நியூரான்ஸ் இருக்கு. அதை நம்ம ஸ்ட்ரக்சரல் கிளாசிஃபிகேஷன் கொஞ்சம் டெப்தா பார்க்கலாம். ஓகே ப்ரோ. ஸோ இப்போ எல்லாத்துக்குமே அடிப்படையான ஆளு இந்த நியூரான் அப்படிங்கிற ஆளு தான். ஓகே, இப்போ இந்த நியூரான் அப்படிங்கிறது என்ன ப்ரோ? அப்புறம் இந்த நியூரான் அப்படிங்கிறது என்ன ஃபர்ஸ்ட்? ஸோ the neuron is made up of 3 or 4 னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஒன் டென்ட்ரைட்ஸ். அடுத்து செல் பாடி, அடுத்து ஆக்சான். இதுதான் இந்த இதோட பார்ட்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதை நம்ம எப்படி நம்ம வரையலாம்? ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூரான் ஹவு, சிம்பிளா சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி இருக்கும். இந்த இடத்துல ஒரு நிறைய விதமான டென்ட்ரைட்ஸ் இருக்கும். தீஸ் ஆல் ஆர் டென்ட்ரைட்ஸ். அதே மாதிரி இங்கேயும் இதெல்லாம் எப்படி ஓகே. ஸோ இங்க நமக்கு எப்படி இருக்கும்? ஸோ இதுக்குள்ள நமக்கு லாட் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். முக்கியமா எம்ஆர்என்ஏ,
அதுக்குள்ள நமக்கு மைட்டோகாண்ட்ரியா இருக்கு. அதுக்குள்ள நமக்கு எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்கும். போத் ரஃப் அண்ட் ஸ்மூத் இருக்கும். ஓகே, இதுக்குள்ள இதெல்லாம் இருக்கும். ஸோ இந்த ஏரியா பேரு தான் டென்ட்ரைட்ஸ், இந்த ஏரியா பேரு தான் செல் பாடி, இந்த ஏரியா பேரு தான் ஆக்சான், அதே இந்த ஏரியா பேரு தான் ஆக்சான் டெர்மினல், இந்த ஏரியா பேரு தான் ஆக்சான் ஹிலர். கிளியர்? ஸோ நம்ம ஒன்னா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டென்ட்ரைட்ஸ் பத்தி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் பார்க்க போறது டென்ட்ரைட்ஸ். ஸோ டென்ட்ரைட்ஸ் அப்படிங்கிறது, ஸோ டென்ட்ரைட்ஸ் அப்படிங்கிறது ஒரு சினாப்ஸ் ஆஃப் அதர் நியூரான். ஸோ இங்க இருக்கு ஒரு நர்வ்ஸ் இருக்கு, இதே இடத்துல இங்கேயும் ஒரு நர்வ்ஸ் இருக்கு. இந்த நர்வ்ஸ் எப்படி கான்ட்ராக்ட் பண்ணுது? இந்த டென்ட்ரைட்ஸ் மூலமா தான் கான்ட்ராக்ட் பண்ணுது. ஸோ இந்த டென்ட்ரைட்ஸ் வந்து நிறைய விதம். ஸோ நம்ம டென்ட்ரைட்ஸ்ல என்ன இருக்கும்? ஆல்ரெடி மெம்பரேன் பொட்டன்ஷியல் படிச்சிருப்போம். இந்த கிரேடட் பொட்டன்ஷியல் சேம் கான்செப்ட் தான் இங்க வரும். இந்த கிரேடட் பொட்டன்ஷியல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இங்க வருது. ஸோ நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். கிரேடட் பொட்டன்ஷியல்ல நமக்கு வந்து நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இருக்கும். நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இங்க வந்த உடனே நமக்கு இந்த சேனல்ஸ்லாம் ஓப்பன் ஆகும். இந்த சேனல்ஸ்லாம் ஓப்பன் ஆகி நமக்கு சோடியம் சேனல்ஸ் உள்ள வந்து பாசிட்டிவ் சிக்னல்ஸ் கொடுக்கும். இது ஓப்பன் ஆகி நமக்கு நெகட்டிவ் சிக்னல்ஸ் கொடுக்கும். அதுக்கு நம்ம வச்ச பேர் தான் நமக்கு இபிஎஸ்பி வச்சிருப்போம், ஐபிஎஸ்பின்னு வச்சிருப்போம். இதுக்குள்ள மாறி மாறி சண்டை நடந்துகிட்டே இருக்கும். அது நம்மளுக்கு தெரியும். இந்த -70 எப்படி நம்ம மெம்பரேன் பொட்டன்ஷியல் டீட்டெயிலாக பார்த்துருப்போம். ஸோ மெம்பரேன் பொட்டன்ஷியல் வீடியோ வேணும்னா, சாரி மெம்பரேன் பொட்டன்ஷியல் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டேன். இந்த மேலே உள்ள கிடக்கும், இல்லைனா பின்னாடி கொடுக்கேன், நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் இந்த டென்ட்ரைட்ஸோட வேலை. ஓகேங்களா? இது ஒன்று. ஸோ டென்ட்ரைட்ஸோட வேலை என்ன? சினாப்ஸ். சினாப்ஸ்னா என்னது? மெமரேன் பொட்டன்ஷியல் இருக்கும். மெமரேன் பொட்டன்ஷியல்னா அயான்ஸ் இருக்கும். ஸோ மெமரேன் பொட்டன்ஷியல் பற்றி மறுபடியும் சொல்கிறேன். ஸோ இப்படி தான் நமக்கு சேனல்ஸ் இருக்கும். ஸோ சேனல்ஸ் இருக்கும். வெளியே வந்து நமக்கு என்ன இருக்கும்னா சோடியம் இருக்கும். சோடியம் வெளியே அதிகமாக இருக்கும். ஸோ சோடியம் உள்ள வர ட்ரை பண்ணும். உள்ள வர ட்ரை பண்ணதுனால நமக்கு சோடியமோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாகும். அதில் நமக்கு பாசிட்டிவ் சிக்னல்ஸ் இருக்கும். இதுக்கு நம்ம வச்ச பேர் இபிஎஸ்பின்னு வச்சோம். இபிஎஸ்பி பேர் எக்ஸிடேட்டரி ப்ரீயர் போஸ்ட்-சினாப்டிக் அப்படிம்போம். அதே இடத்துல இந்த இடத்துல நமக்கு பொட்டாசியம் சேனல்ஸ் உள்ள கான்சன்ட்ரேஷன் அதிகம். ஸோ பொட்டாசியம் வெளியே பார்ப்பான். ஸோ பொட்டாசியம் வெளியே போகிறதுனால பொட்டாசியம் தனியாக போக மாட்டான். பொட்டாசியம் எப்பயுமே ஆனயன்ஸ் கூட இருக்கும். ஆனால் ஆனயன்ஸால் இந்த கேட் அவுட் வெளியே போக முடியாது. ஸோ உள்ளே இருக்குச்சுல பொட்டாசியமும் ஆனயனும் எப்பயும் ஒன்றுக்குள்ளே ஒன்றா தான் இருப்பாங்க. ஸோ வெளியே போச்சுன்னா நமக்கு இந்த பொட்டாசியமோட இது இல்லாதனால ஆனயன்ஸ் உள்ளே அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் நமக்கு நெகட்டிவ் சிக்னல்ஸ் இருக்கும். ஸோ இதுக்கு வச்ச பேர் ஐபிஎஸ்பி, இன்ஹிபிட்டரி ப்ரீயர் போஸ்ட்-சினாப்டிக் பொட்டன்ஷியல் அப்படின்னு. இதுதான் இந்த டென்ட்ரைட்ஸோட வேலை. அடுத்து ஒரு முக்கியமான வேலை இருக்குது டென்ட்ரைட்ஸ்க்கு. என்ன வேலைன்னு பார்த்தோம்னா, ஸோ தான் டென்ட்ரைட்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் அந்த சேனல்ஸ்லாம் இருக்கும். இதில் முக்கியமாக ஒரு ஆள் இருப்பாங்க, பேர் தான் ஜிபிசிஆர். சிபிசிஆர். ஜிபிசிஆர் ஒன்றும் இல்லை, அனதர் டைப் ஆஃப் ப்ரோட்டீன் தான். ஸோ இந்த ஜிபிசிஆர் எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்துக்கோங்க. இங்கேருந்து ஒரு சிக்னல்ஸ் கொடுக்கும். இந்த சிக்னல்ஸ் இங்கே வந்தோடனே ஜெட் மெசேஞ்சர் அப்படிம்போது, அதாவது இந்த மெசேஞ்சர் இப்படி வந்துட்டு போவோம். ஸோ அதுக்கு மற்ற பேர் தான் ஜெட் மெசேஞ்சர் அப்படிம்போம். ஸோ இந்த ஜெட் மெசேஞ்சர் ஆக்டிவேட் ஆகி நமக்கு இப்படி இங்கே இப்படி வந்து இந்த சேனலில் ஓப்பன் பண்ணி விட்டுரும். இந்த சேனல் ஓப்பன் பண்ணி விட்டோன்னா வெளியே இருக்க சோடியம் வந்து உள்ளே போந்து நமக்கு பாசிட்டிவ்ஸ் கொடுத்துருவாப்பில், உள்ள நெகட்டிவ் வந்து வெளியே போயிடும் ஸ்லோப்பில். ஜிபிசியோட வேலை. இதை பற்றி டெப்த்தாக போகலாம். ஓகே, இது எல்லாமே டென்ட்ரைட்ஸோட வேலை. ஸோ டென்ட்ரைட்ஸோட வேலை முடிஞ்சிடுச்சு. ஸோ அடுத்து செல் பாடி. ஓகே, டென்ட்ரைட்ஸோட வேலை புரிஞ்சுதா? இதுதான் டென்ட்ரைட்ஸோட வேலை. அடுத்து செல் பாடி. ஸோ செல் பாடி அப்படிங்கிறது என்ன? பவர் ஹவுஸ்.
which means the mother cell of neuron is cell body. Cell body குள்ள யாரெல்லாம் இருக்கும்? ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த mRNA, rough endoplasmic reticulum, smooth endoplasmic reticulum, mitochondria, Golgi apparatus, nucleus, blah 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 நிறைய இருக்கும். ஓகே, ஸோ இந்த செல் பாடி ஓட வேலை என்ன, எங்க இருக்கும்? இட் இன்ட்ராக்ட் வித் ப்ரீசினாப்டிக் நியூரான். புரியுதா? இது இட் இன்ட்ராக்ட் வித் ப்ரீசினாப்டிக் நியூரான், அதாவது டென்ட்ரைட்ஸ் இருக்கும், ப்ரீசினாப்டிக் நியூரான் இருக்கு, சரிங்களா? ஸோ போஸ்ட்சினாப்டிக் நியூரான் என்ன சொல்லியிருந்தேன், ஆக்சான் டெர்மினல் அதர் நியூரான். ஸோ டென்ட்ரைட்ஸும் செல் பாடி இன்ட்ராக்ஷன் பண்ணுறது தான் ப்ரீசினாப்டிக் நியூரான். ஸோ இந்த டென்ட்ரைட்ஸும் இந்த செல் பாடியும் இன்ட்ராக்ஷன் பண்ணுறது நம்ம ப்ரீசினாப்டிக் நியூரான், சரிங்களா? ஓகே, இப்போ இந்த என்னெல்லாம் வேலை? முதல்ல ஃபர்ஸ்ட் ரோல் ஆஃப் டென்ட்ரைட்ஸ், கிரேடட் பொட்டன்ஷியல். அடுத்த வேலை புரோட்டீன் சிந்தசிஸ். புரோட்டீன்ஸ் என்ன மாதிரி புரோட்டீன்ஸ்? நியூரோ டிரான்ஸ்மிட்டர், என்சைம்ஸ், மெம்பரேன் பொட்டன்ஷியல். இதெல்லாம் இதோட வேலை. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கிரேடட் பொட்டன்ஷியல் நம்ம ஆல்ரெடி படிச்சு வந்தோம். இந்த ப்ரோட்டீன் சிந்தசிஸ் எப்படி ஒர்க், ஹவு இட் ஒர்க்ஸ். ஸோ ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பற்றி கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம். ப்ரோட்டீன் சிந்தசிஸ். ஓகே, ஸோ how the protein synthesis will actual works. ஸோ டயக்ராம் போட்டுக்கிறேன். ஸோ இதுதான் நம்மளோட செல் பாடி. நம்மளோட செல் பாடி இங்கே யாரெல்லாம் இருப்பா? த ஃபர்ஸ்ட் மெம்பர் இஸ் நம்மளோட mRNA. த செகண்ட் மெம்பர் இஸ் நம்மளோட ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். The third member is smooth endoplasmic reticulum. And the final is Golgi apparatus. ஸோ இங்கே ஒரு mRNAல ஒரு ஜீன் ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த ஜீன் வந்து இங்கே இருக்கும். அந்த ஜீன் என்ன பண்ணணும், mRNA ஸ்ட்ரெச் ஆகச்சுல அந்த ஜீன் வந்து வெளியே ஓடும். அதை இந்த ரெஃபரன்ஸ் வந்து கேட்ச் பண்ணும். ஸோ ரஃப் அண்ட் டபுள்ஸ் என்ன பண்ணுவோம், அதை நியூக்ளியஸாக மாற்றும். அந்த நியூக்ளியஸாக மாற்றுறது பேர் தான் நிசில் கிரானியூல்ஸ் அப்படிமோ. அந்த நிசில் கிரானியூல்ஸாக மாற்றும். அங்கேருந்து நமக்கு ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமுக்கு வரும். ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் எதாவது மாற்றணும், கோல்கி அப்பராட்டஸாக மாற்றும். ஸோ கோல்கி அப்பராட்டஸாக மாற்றும். ஸோ ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் கோல்கி அப்பராட்டஸ் மாற்றுறது தான் இதுலேருந்து நமக்கு வெளியே வந்து நமக்கு ஒரு நியூக்ளியஸாக ஃபார்ம் ஆகும். இதுதான் நமக்கு காலப்போக்கில் இந்த நேம்ஸ் கால் என்சைம்ஸ். இதுக்குள்ள தான் நமக்கு நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இருக்கும். இது பேர் தான் வெசிக்கிள்ஸ். என்சைம்ஸ் இருக்கும், மெம்பரேன் பொட்டன்ஷியல்லாம் இருக்கு. இதுக்குள்ளதான். ஸோ ஓகே ப்ரோ, இப்போ செல் பாடி ஃபார்ம் பண்ணிட்டாப்ல, இதெல்லாம் செல் பாடி ஃபார்ம் பண்ணிட்டாப்ல. ஸோ இப்போ இந்த செல் பாடி இங்கேருந்து எப்படி இங்கே தள்ளுறாப்ல, யார் இருக்காங்கன்னா நம்மளோட ஆக்சான். ஸோ ஆக்சான் மூலியமா தான் இந்த செல் வெசிக்கிள்ஸ் இருக்கா, இது வந்து இங்க தள்ளும்.
ஸோ ஆக்சன் மூலியமா தள்ளும். ஸோ அத பத்தி கொஞ்சம் பார்ப்போம். இதுக்குள்ள யாரெல்லாம் இருப்பான்னு பார்த்தோம்னா, இந்த மாரி நெறைய விதமான ஒரு காம்ப்ளக்ஸான ஸ்ட்ரக்சர் இருக்கும். இதுல இங்க இருக்கிற ஒரு பேரு தான் கைனேஸ். இங்க இருக்கிற பேரு டிஸ்கைனேஸ். இப்போ அதாவது ஆக்சானோடக்கு 2 வேலை இருக்கு. மொத வேலை புரோட்டீனை டிரான்ஸ்ஃபர் பண்றது. விச் மீன்ஸ் வெசிக்கிள்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. இன்னொரு ஒரு வேலை ஆக்சுவல் மெம்பரேன் பொட்டன்ஷியல். ஆக்ஷன் பொட்டன்ஷியல் பார்த்துருக்கோம்ல, அந்த டீபோலரைசேஷன் டீபோலரைசேஷன் அது இந்த இவனோட தான் வேலை. இங்கே தான், ஏன்னா நம்ம இங்கே தான் நமக்கு இந்த சேனல்ஸ்லாம் இருக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி மெம்பர் பொட்டன்ஷியல் பார்த்துருந்தோம். சேனல்ஸ்லாம் இங்கே வந்து ஓப்பன் பண்ணி, இங்கேருந்து இங்கே ஓப்பன் பண்ணி, இங்கேருந்து இப்படி டெர்மினலுக்கு போய் ஓப்பன் பண்ணி வருது. நம்ம இப்போ உங்களுக்கு வெசிக்கிள்ஸ் இருப்பாங்களே, இந்த வெசிக்கிள்ஸ் இங்க எப்படி வராங்கன்னு நம்ம வந்து பார்க்க போறோம். சரியா? இந்த வெசிக்கிள்ஸ்லாம் இங்க எப்படி வராங்க? ஸோ டைஸ்கைனேஷன் இருக்கா, இது ஒரு விதமான ஒரு என்சைம்ஸோட ரிசப்டார்னு எடுத்துக்குவாங்க. ஸோ இந்த ஜீன் வந்து இங்க வருது, இந்த வெசிக்கிள்ஸ் வந்து இப்படி இங்க வருது, வெசிக்கிள்ஸ் வந்து இங்க இப்படி வருது. அது அந்த கைனேஸ் வந்து கேட்ச் பண்ணுது. கைனேஸ் கேட்ச் பண்ணி இங்க மூவ் கொண்டு போகும். கைனஸ் இங்க கொண்டு போய் இங்க கொடுக்கான். ஸோ வெசிக்கிள்ஸ் இங்க போய் உட்காந்துக்குது. உட்காந்துட்டு நம்ம ஆக்சுவல் மெமரி பொட்டன்ஷியல இப்போ உட்காந்துட்டு நம்ம அடுத்து ஆக்சன் டைப்னா உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த வெசிக்கிள்ஸ் இங்க என்ன வேணுது அப்படின்னு. இந்த டிஸ்கைனஸ் இருக்கா, இந்த டிஸ்கைனஸோட வேலை என்ன? ஸோ இந்த டிஸ்கைனஸோட வேலை என்னன்னா, இப்போ வாட் எவர் ஒரு ப்ராப்ளமேட்டிக் இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு நர்வ் கட் ஆயிட்டு அப்படின்னா அந்த சிக்னல்ஸை செல் பாடிக்கு கொண்டு போகணும். ஸோ அவன் தான் அடுத்த ஜீனை ப்ரொடியூஸ் பண்ணி அடுத்த இம்பல்சஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி அந்த இதை சரி பண்ணுவான். ஸோ ஏதாச்சும் ஒரு நர்வ் கட் ஆயிட்டு இங்க, சரியா, அது இந்த வெசிகிள்ஸ் வழியா வரும். ஸோ அந்த ஜீன் வந்து இங்க இருந்து இந்த டிஸ்கைனஸ் வந்து அதை கேட்ச் பண்ணிடும். அது மட்டும் இல்லாம வைரஸ் இருக்கு. எந்த மாதிரி வைரஸ்? சம் பத்தாலஜி, ரேபீஸ், போலியோ, ஹெச்ஐவி, வேரிசில்லா, வேரிசில்லா, இந்த மாதிரி சில வைரஸ்லாம் இங்க வருது. இந்த வைரஸும் இதோட எப்படி கேட்ச் ஆகிப்பாப்ல, இந்த வைரஸும் இதோட எப்படி கேட்ச் ஆகப்பல. இப்போ இந்த வைரஸையும் இந்த டிஸ்கைனஸ் வந்து சேத்தாப்புல இங்க கொண்டு போயிடும். இந்த வைரஸ் இங்க போய் இந்த செல் பாடிக்குள்ள போய் அட்டாக் பண்ணி சோழி முடிப்பாப்ல. ஸோ இங்க இருந்து இது போயிருப்பது ஆட்ரோகிரேட், அண்ட் இங்க இருந்து இங்க போறது பேரு retrograde. The word polio virus is a retrograde. Rabies virus is a retrograde. GBS, Guillain-Barré syndrome, happened by the retrograde viruses. So இந்த ரெட்ரோகைட் வைரஸ், இந்த இதுக்குனால ரெட்ரோகைட் வைரஸ்ங்கிறோம். புரியுதா? ஸோ இந்த புரோட்டீனோட வேலை தான் இவங்களோட வேலை தான். சரியா? இப்போ இந்த ரிசப்டார்ஸ்லாம் இருக்கா, இவங்களோட வேலை என்ன? புரியுதா? இதெல்லாம் சொன்னீங்க ப்ரோ, ஓகே ப்ரோ. இப்போ இந்த ரிசப்டாரோட வேலைலாம் என்ன அப்படின்னா, இங்க இப்படி ஒன்று இருக்கு, சேனல்ஸ். இங்கேயும் ஒரு சேனல் இருக்கு. இது கால்சியம் சேனல், சோடியம் சேனல், பொட்டாசியம் சேனல். நம்ம ஆல்ரெடி மெமரி பொட்டன்ஷியல் வீடியோ டீட்டெயிலாக பார்த்துருவோம். சரி, இதுலையும் பார்ப்போம். சோடியம் கான்சன்ட்ரேஷன் செல்லுக்கு வெளியே அதிகமாக இருக்கும். ஸோ சோடியம் உள்ள வரும். பாசிட்டிவ் சிக்னல்ஸ், சோடியம் வருது, சோடியம் வருது, சோடியம் வருது, இந்த சோடியம் வருது. இந்த சோடியமால மட்டுமே கால்சியம் சேனலை ஓப்பன் பண்ண முடியும். ஸோ கால்சியம் ஆளுக்கால தான் இங்க இருக்கிற வெசிக்கிள்ஸை சரி பண்ண முடியும், கால்சியம் ஆல் மட்டுமே. ஸோ கால்சியம் தான் வெசிக்கிள்ஸ் ஓப்பன் பண்ணி விடுது. ஸோ கால்சியம்ஸ் இங்கே இன்டியூஸ் பண்ணி இந்த வெசிக்கிள்ஸ் ஓப்பன் பண்ணி விட்டுருது. எப்படி?
வெசிகிள்ஸ்லாம் ஓப்பன் அப் ஆகி அடுத்த ரிசப்டாருக்கு போய் அடுத்த நியூரான்ஸ்குள்ள போயிடுது. இது சோடியம். இதே பொட்டாசியம் சேனல்ஸ் போயிடுச்சுன்னா பொட்டாசியம் உள்ள இருந்து வெளியே வருது. பொட்டாசியம் உள்ள இருந்து வெளியே வருது. ஸோ நெகட்டிவ் சிக்னல்ஸ் பாஸ் பண்ணுது. கால்சியம் சேனல்ஸை பிளாக் பண்ணிடுது. ஸோ வெசிகிள்ஸ் போகிறத பிளாக் பண்ணிடும். ஸோ அதனால நமக்கு நியூரோ டிரான்ஸ்மிட்டரே நடக்காது, எதுவுமே நடக்காது, நார்மலாகவே இருக்கும். கிளியர்? எதுவுமே நடக்காம நமக்கு நார்மலாக வெசிகிள்ஸ் இருக்கும். அப்படி அது போகலாம். ஓகேயா? ஸோ திஸ் இஸ் ஹவு த ஆக்சுவல் ஆக்ஷன் பொட்டன்ஷியல் ஒர்க்ஸ். ஸோ இங்க சொன்னது எல்லாமே ஆக்சான் டெர்மினல்ல சொன்ன விஷயங்கள். சரிங்களா? ஓகே ப்ரோ. ஸோ இப்போ இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டருக்கு இன்னொரு வேலை இருக்கு ப்ரோ. என்ன ப்ரோ அதுன்னு கேட்டீங்கன்னா, இப்போ இந்த வெசிகிள்ஸ் இருக்கா? ஸோ இப்போ இந்த வெசிகிள்ஸ் வந்து இப்படி இங்கே ஓப்பன் அப் ஆயிட்டு ஸோ இங்க இன்னொரு நியூரான் இருக்கு. இதுல இப்படி ரிசெப்டர்ஸ்லாம் இருக்கு. ஸோ we know that acetylcholine have some special component called choline acetate. கொலைன் வந்து நமக்கு போயிடும், அசிடைல் வந்து நமக்கு போயிடும், கொலைன் வந்து இங்க ரீஅப்டேக் ஆகும். எப்படி ரீஅப்டேக் ஆகுது? இந்த இடத்துல ஒரு ரீஅப்டேக் புரோட்டீன் இருக்கும். இந்த இடத்துல சொல்லணும்னா இந்த இடத்துல ஒரு ரீஅப்டேக் புரோட்டீன் இருக்கும். ஸோ இங்க இருக்கிற புரோட்டீன் வந்து இங்க ரிட்டர்ன் போய் இதை ரீஅப்டேக் பண்ணி அடுத்த இது வந்துட்டு ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த இதுக்கு பேரு தான் ரீஅப்டேக் புரோட்டீன் அப்படிம்பாங்க. அது இந்த ப்ராசஸ் இதுல தான் நடக்கும். சரிங்களா? ஓகே ப்ரோ. அடுத்து இந்த சின்ன சின்ன புரோட்டீன்ஸ் தான் அந்த வெசிகிள்ஸ். இதுக்கெல்லாம் இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தோம்னா, ஸோ அதுக்கு பேர் தான் ஸ்னீர் புரோட்டீன். தியரிக்காண்டி சொல்லிட்டு இருக்கேன். ப்ராக்டிக்கலா முன்னாடி சொன்னதான் அந்த கான்செப்ட்ஸ் தான் வரும். ஓகேவா? ஓகே. அடுத்து ஸோ இப்படிதான் ஒரு டென்ட்ரேட்ஸ்ல இருந்து இந்த டென்ட்ரேட்ஸ்ல இருந்து சிம்பிள்ஸ் இங்க போய் செல் பாடிக்கு போய் செல் பாடியில இருந்து ஆக்சானுக்கு போய் ஆக்சான்ல இருந்து ஆக்சான் டெர்மினல் போய் ஆக்சான் டெர்மினல் இருந்து இன்னொரு சினாப்ஸுக்கு போய் இன்னொரு சினாப்ஸ்ல இருந்து எனக்கு அடுத்த நியூரான்ஸ் இப்படிதான் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ப்ராசஸ். ஸோ புரோட்டீன் சிந்தசிஸ் பார்த்தோம்னா செல் பாடியில இருந்து ஆரம்பிக்கும், செல் பாடியில இருந்து அடுத்த ஆக்சானுக்கு போவோம், அந்த ஆக்சான்ல இருந்து அடுத்த ஆக்சான் டெர்மினல் போவோம், வெசிகல்ஸ் ஓப்பன் பண்ணி விட அடுத்த சேனல்ஸுக்கு போய் வேலை நடக்கும். ப்ராசஸ் ஆகும். ஸோ பொட்டாசியம் இல்லைன்னா வெசிகிள்ஸ் ஓப்பன் ஆகாது, வெசிகிள்ஸ் இல்லைன்னா பொட்டாசியம் வரது வேஸ்ட். ரெண்டுமே ஒன்னா தான் நமக்கு ப்ராசஸ் நல்லா நடக்கும். ஓகே ப்ரோ. இப்போ கிளாசிபிகேஷன்ஸ் என்னெல்லாம் கிளாசிபிகேஷன்ஸ் இருக்கு? ஸோ ஃபர்ஸ்ட் கிளாசிபிகேஷன்ஸ் இஸ் ஸ்ட்ரக்சரல் கிளாசிபிகேஷன்ஸ், ஃபங்க்ஷனல் கிளாசிபிகேஷன்ஸ் பிரிக்காங்க. அதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ஸ்ட்ரக்சரல் கிளாசிபிகேஷன்ஸ். ஸோ ஸ்ட்ரக்சரல் கிளாசிபிகேஷன்ஸ்ல முதல்ல பார்க்க போகிறது மல்டிபோலார் நியூரான். பேர்லயே இருக்கு மல்டிபோலார் நியூரான். அதாவது ஒரு நர்வ்ஸ் நிறைய விதமான டென்ட்ரைட்ஸ் இருக்கு. ஒரு நர்வ்ஸ் will have more number of dendrites. 3+ எங்கெல்லாம் இருக்கும்? நம்மளோட பிரெயின்ல, பர்டிகுலரா இந்த ஏரியால. இந்த ஏரியா பேர் என்ன? ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ், சாரி ப்ரீமோட்டார் கார்டெக்ஸ். அப்புறம் இந்த ஏரியால, இந்த ஏரியா பேர் என்ன? செரிபெல்லம். இங்கெல்லாமே நமக்கு மல்டிபோலார் நியூரான் இருக்கும். ஓகே. அடுத்து பைபோலார். ஸோ அடுத்து பைபோலார் எங்கெல்லாம் இருக்கும்? ஒரு நர்வ்ஸ்க்கு 2 டென்ட்ரைட்ஸ் தான் இருக்கு. சாரி, ஒரு டென்ட்ரைட்ஸ் தான் இருக்கு. ஒரு நர்வுக்கு ஒரு டென்ட்ரைட்ஸ் தான் இருக்கும்.
இது எங்கெல்லாம் இருக்கும்? ரெட்டினா, ஆல்ஃபாக்டரி. ஸோ பைபோலார் நியூரான் பொறுத்த வரைக்கும் ரெட்டினா இருக்கும், ஆல்ஃபாக்டரி சப்ளை பண்ணும். அடுத்து வந்து நம்மளோட இன்னர் இயர், அதுக்கும் இந்த பைபோலார் நியூரான்ஸ் வந்து சப்ளை பண்ணும். சரிங்களா? ஓகே, அடுத்து தேர்ட் ஒன், சூடோ யூனிபோலார். சூடோ யூனிபோலார் அதாவது இப்போ பெரிஃபரல் நர்வ்ஸ் இருக்குன்னா பெரிஃபரல் நர்வ்ஸ் டு சென்ட்ரல் ப்ராசஸ், சென்ட்ரல் ப்ராசஸ் டு பெரிஃபரல் ப்ராசஸ், இந்த மாதிரி. அதாவது ஸ்பைனல் கார்ட்ல இருந்து அது வெரி நர்வ்ஸா இருக்கு, அதான் இந்த சூடோ யூனிபோலாருங்களாங்க. ஸோ நமக்கு இங்கே தான் எப்படி ஸ்பைனல் கார்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு ஸ்பைனல் கார்டு இங்கே தான் இருக்கு. இங்கே வந்து நம்மளோட அந்த மசில்ஸ் இருக்கு. ஸோ இங்க இருந்து நர்வ்ஸ் வந்து இங்க போய் சப்ளை பண்ணும். இந்த இதுக்கு பேர் தான் நம்மளோட சூடோ யூனிபோலார் அப்படிமோ. அடுத்து இன்னொன்று பார்த்தோம்னா ட்ரைஜெமினல் நர்வ், இது ஃபிஃப்த் நர்வ். அதுக்கும் இப்படிதான். இங்க வந்து நமக்கு ஃபேசியல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஃபேஸ் இருக்கு. ஸோ ஃபேஸுக்கு வந்து நமக்கு இங்க இருந்து இப்படி 1 2 3ன்னு சப்ளை பண்ணும். இப்படி சப்ளை பண்ணும். இதுதான் நம்மளோட ட்ரைஜெமினல் நர்வோட கோர்ஸ். இதுக்கும் இருக்கும். இது எல்லாமே தான் நமக்கு இருக்கிறது ஸ்ட்ரக்சரல் கிளாசிஃபிகேஷன்ஸ். ஸோ அடுத்து ஃபங்க்ஷனல் கிளாசிஃபிகேஷன்ஸ் பார்த்தோம்னா சென்சரி மோட்டார் நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ ஃபங்க்ஷனலை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் வந்து எல்லாமே ஸ்பைனல் கார்டு வச்சு தான் போகிறோம். ஓகேவா? ஸோ எல்லாமே ஸ்பைனல் கார்டு வச்சு தான் வரும். ஸோ முதல்ல சென்சரி பார்த்துருவோம். சரிங்களா? இப்போ முதல்ல வரக்கூடிய ஆர்கன் என்ன பார்த்தோம்னா நம்மளோட லங்ஸ், சாரிங்க படம் வரைய முடிச்சு, லங்ஸு. அடுத்து நம்மளோட மசில்ஸ், அடுத்து நம்மளோட ஸ்கின், அடுத்து நம்மளோட ரெட்டினா, அடுத்து நம்மளோட இன்னர் இயர், இது எல்லாமே தான். சரிங்களா? ஸோ முதல்ல இந்த சென்சரி எல்லாமே இங்கிருந்து நம்மளோட ஸ்பைனல் கார்டுக்கு இப்படிதான் கொண்டு போவோம். இந்த இடத்துக்கு பேர், அதாவது விசரல் ஆர்கன்ஸ் டு நம்மளோட ஸ்பைனல் கார்டுக்கு போகிறது ஜென்ரல் விசரல் அஃபரண்ட். அதே நம்மளோட ஸ்கின்னோ இல்லைன்னா மசிலோ அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தோம்னா ஜென்ரல் சொமாட்டிக் அஃபரண்ட் ஃபைபர்ஸ். அதுவே நம்ம இந்த இன்னர் இயர் ரெட்டினால இருக்குல்ல, இதெல்லாம் எங்க போகும்னா ஸ்பெஷல் சென்சரி ஆர்கன்ஸ். என்னன்னு பார்த்தோம்னா நம்மளோட பிரெயினுக்கு போகுது. இது எல்லாமே நமக்கு பிரெயினுக்கு போகும். ஸோ இதுக்கு பேர் நமக்கு பேரு ஸ்பெஷல் சென்சரி அஃபரண்ட். அடுத்து டேஸ்ட் அண்ட் ஆல்ஃபாக்டரி, டேஸ்ட் அண்ட் ஸ்மெல், அதுவும் இங்கே தான் போகும். இந்த இதுக்கான பேரு ஸ்பெஷல் சென்சரி விசரல் அஃபரண்ட், ஸ்பெஷல் விசரல் அஃபரண்ட். சரிங்களா? இது எல்லாமே நமக்கு ஃபங்க்ஷனல் கிளாசிஃபிகேஷன்ஸ். இப்போ இது எல்லாமே நமக்கு வர பேர் என்னது? எல்லாமே நமக்கு சென்சரி. இப்போ மோட்டார் யாருன்னு பார்த்தோம்னா
இப்போ ஸ்பைனல் கார்டு. ஸ்பைனல் கார்டுல இருந்து முதல்ல விசரல் ஆர்கன்ஸ் லைக் லங்ஸ், ஹார்ட், அப்புறம் ஸ்டொமக். சரி, இன்ட்ரெஸ்டிங். இது எல்லாத்துக்குமே இம்பல்சஸ் கொண்டு போறது ஸ்பைனல் கார்டு டு இந்த இதுக்கு பேரு ஜெனரல் விசரல் எஃபரண்ட். அடுத்து ஸ்பைனல் கார்டு டு மசில், இதுக்கு பேரு ஜெனரல் சொமாட்டிக் எஃபரண்ட். அடுத்து கிரேனியல் நர்வ்ஸ், பிரெயின் டு 1 2 3 4 என்னென்ன நர்வ்ஸ் 5 7 11 and 12. இதுக்கு பேரு ஸ்பெஷல் விசரல் எஃபரண்ட். லாஸ்டா நம்ம பார்க்கக்கூடியது பேர் தான் இன்டர் நியூரான். இதுக்கு ஒரு சூப்பர் எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்மளோட கேட் கண்ட்ரோல் தியரி. கேட் கண்ட்ரோல் தியரியில இதான் நம்மளோட ஸ்பைனல் கார்டுனா, இந்த ஸ்பைனல் கார்டில் நமக்கு ஃபைபர்ஸ்லாம் இப்படி தான் போகும். இந்த ஒவ்வொரு ஃபைபர்ஸ் இப்படி தான் போகும். இந்த இப்போ ஒரு ஃபைபர் வந்து இப்படி போயிட்டு இருக்குன்னா, இங்க உள்ள ஃபைபர் வந்து இதை போய் இப்படி இன்ட்ராக்ட் பண்ணிடும். நமக்கு இந்த ஏரியா பேர் ஒரு நியூரான் வந்து இன்னொரு நியூரான் போய் இப்படி இன்ட்ராக்ட் பண்ணி இதோட வேலையை ஸ்டாப் பண்ணதுதான் அவனோட பேர் தான் இன்டர் நியூரான். அதுவும் நம்ம இங்கே பார்த்தோம். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் we will learn about this neurons chapter. ஸோ நியூரான்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம டென்ட்ரைட்ஸ் பற்றி பார்த்தோம், செல் பாடி பற்றி பார்த்தோம், ஆக்சான் டெர்மினல் பற்றி பார்த்தோம், ஆக்சான் பார்த்தோம், ஸ்ட்ரக்சரல் கிளாசிஃபிகேஷன்ஸ் பார்த்தோம், ஃபங்க்ஷனல் கிளாசிஃபிகேஷன்ஸ் பார்த்தோம், மெமரேட் பொட்டன்ஷியல் பற்றி லைட்டாக பார்த்தோம். மெமரேட் பொட்டன்ஷியல் வீடியோ மேலே கார்டில் கொடுப்பேன், செக் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஸ்பைனல் தலைமைக்கு இருக்கு, கார்டிகல் ஸ்பைனல் இருக்கு, நம்மளோட செரிப்ரம், அப்புறம் நம்மளோட செரிபிரல் பால்சி, இது எல்லாமே டீட்டெயில் வீடியோவாக இருக்கும். ஸோ அதையும் பாருங்கள். ஸோ தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ கைஸ், பாய்.